ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பெண்களை கவரும் ஆண் ராசிகள். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த காதல்ன்றது பொதுவானது. ஸோ ஒரு சில ராசிக்கு வந்து கொஞ்சம் அது வந்து ஒரு போனஸ் மாதிரி. அது பார்த்திங்கனாக்கா அவங்க பார்க்கும்போதே அவங்களுக்கு டக்குன்னு பேசணும் பழகணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த மாதிரி ராசியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். சுக்கிரன் தான் வந்து காதல் உணர்வுக்கு சுக்கிரன் தான் மெயினான காரகர். ஸோ அந்த சுக்கிரனால் இவங்க வந்து நடை உடை இவங்க பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இவங்களை வந்து பார்க்கும்போதே வந்து இந்த மாதிரி ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு ரொம்ப அவங்ககிட்ட பேசணுன்ற ஒரு எண்ணம் வந்து வரும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான் இருக்கிறதுலே நிறைய காதலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரே ராசி பார்த்திங்கன்னா ரிஷபந்தான். பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா ரிஷபம் வந்து 2ஆம் ராசி. ஸோ அந்த 2ஆம் ராசிக்கு சுக்கிரன் தான் வந்து காரகர். சுக்கிரன் தான் காதலுக்கு காரகர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கிரன் அதிபதியாக இருந்து ரிஷபராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து அழகு, நடை, உடை, பாவனம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்க பேச்சு ரொம்ப அருமையான பேச்சாக இருக்கும். ஸோ அந்த பேச்சு பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து ஈஸியாக கவர்ந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆண்கள் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க தான் நிறைய காதல் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஸோ ரொம்ப காதல் சக்ஸஸ்ன்னு சொல்ல போகிற ஒரே ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து அதிபதியாக இருக்கிறதால இந்த ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போதே வந்து பெண்கள் வந்து இவங்ககிட்ட பேசணும், இவங்க பேச்சு அந்தளவு ரொம்ப அருமையான ஒரு பேச்சாக இருக்கும்போது அவங்கள்ட்ட பேசி பழகணுன்ற ஒரு எண்ணம் வரதான் செய்யும். அடுத்த ராசி துலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்கும் அதிபதி வந்து சுக்கிரன் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களும் நடை உடை பாவனை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ரிஷபம் மாதிரி தான். ரிஷபராசிக்காரங்க எப்படியோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்க வந்து எங்கே போனாலும் இவங்க பார்த்தோன்னே இவங்ககிட்ட பேசணும் பழகணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு புது வேலையில் ஜாயின் பண்ணோன்னே இவங்களை பார்க்கும்போது இவங்ககிட்ட வந்து பெண்கள் வந்து அவங்களே வந்து அவங்க பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பார்த்த உடனே பிடிச்சிரும். அதனால் இவங்க கூட வந்து நல்லா பேசி பழகுவாங்க. பார்க்க பிடிக்காம கூட போகலாம், சொல்ல முடியாது. ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரியும் நடக்குது. ஸோ இதுக்கு அவங்க சரிப்பட்டு வராமையும் போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன்னாலே புத்திசாலித்தனம். ஸோ இவங்ககிட்ட புத்தி கூர்மை ஜாஸ்தி இருக்கிறதால இவங்களுடைய இன்டெலிஜென்ஸை பார்த்து நிறைய பேருக்கு இவங்க மேலே அட்ராக்ஷன் வரும். ஆளுமை தன்மை அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புத்தி கூர்மையாக இருந்து இவங்களுடைய இன்டெலிஜென்ட் ஆன்சர்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது ஒரு மிதுன ராசியை வந்து புதன் எப்பயுமே புத்தி கூர்மையான ஒரு கிரகம். ஸோ இவங்களுக்கு எப்பயுமே புத்திசாலித்தனம் தான் இவங்களுக்கு மூலதனம். மகர ராசிக்காரங்க ரொம்ப பாசக்காரங்களாக இருப்பாங்க. ரொம்ப அன்பாக பேசுவாங்க, பழகுவாங்க, 4 பேருக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மகர ராசியில் பிறந்த ஆண்களை பார்க்கும்போது இவங்க பண்ணுற உதவியை பார்த்தோன்னே சரி இவங்க மேலே ஒரு தனியாக ஒரு கவனம் இழுக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மகர ராசியில் பிறந்தவங்கெல்லாம் வந்து
அவங்க பண்ணுற அந்த உதவி, அன்பாக பேசுகிறது, பழகிறதுலாம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பிடிச்சிரும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் இவங்களுக்கு. அடுத்து சிம்ம ராசி, இதுதான் மெயின். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன் அதிபதி அப்படின்றபோது சிம்மம், சூரியன் அதிபதினாலே இவங்களுக்கு ஆளுமை தன்மை ஜாஸ்தி, ஒரு ஆணுன்ற கர்வம் இருக்கும். இந்த கர்வம் பார்க்கும்போது இவங்க நட உடை பாவம்லாம் கர்வமாக இருக்கிறத பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சிரும். இவ்வளோ கர்வமாக நடந்துக்கிறான், அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களாம் வந்து காதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நான் வந்து உங்களை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே மூஞ்சிக்கு நேராக பேசுகிற அளவு தைரியசாலிங்க இவங்க. ஸோ அந்த தைரியம், அவங்க நடக்கிற அந்த ஒரு ஆளுமை தன்மையெல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சிம்ம ராசிக்கு ஒரு பலம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இப்போ ஒரு 4-5 ராசி சொல்லியிருக்கேன். அந்த ராசிக்காரங்க மட்டும்தான் வந்து பெண்களை பிடிக்கும், மற்ற ராசிக்கெலாம் பிடிக்காதுன்னு இல்லை. இந்த ராசிக்காரங்களுக்கு பெண்களை மற்ற ராசியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும், அவ்வளோதான். எல்லா ராசிக்காரங்களும் எல்லாருக்குமே வந்து காதல் வரும், எல்லாருமே வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.